ஹாய், இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வண்டி மீட்டியர் 350. இந்த வண்டி தான் வந்து இந்த ராயல் ரவனாஸ் ரைடிங் கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேஸான ரீசன். ஏன்னா இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு போக ஆரம்பிச்சது, குரூப்பா போக ஆரம்பிச்சது, ஃப்ரெண்ட்ஸோட போக ஆரம்பிச்சது, கிளப் ஆரம்பிச்சது எல்லாமே. பட் இதுல இது வரைக்கும் இருந்த டிராபேக் என்னன்னா, நம்ம ஒரு ரைடு போறோம், ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாம் டேமேஜா இருக்குன்னா இந்த சஸ்பென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, டியூவல் சஸ்பென்ஷன். இது வந்து அந்த மோனோ சஸ்பென்ஷன் மாதிரி பவர்ஃபுல்லா இருக்காது. அதனால நமக்கு அடிக்கடி வந்து பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயின்னாலே L4 L5 நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. L4 L5 பேக் பெயின் வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை வேற வண்டி மாத்திரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, நம்ம பழைய புல்லட்ல இருக்க ஸ்ப்ரிங் சீட்லாம் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக இப்போ நம்ம மீட்டியார் 350க்கு, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் மீட்டியார் 350க்கு ஸ்ப்ரிங் சீட் போட்டதில்லை. நம்ம மிஸ்டர் ராவன் மோட்டோ கேரேஜில் கஸ்டமைஸ் பண்ண போறோம் அதை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா அதை கஸ்டமைஸ் பண்றது எப்படி இருக்கு, எப்படி பண்றோன்றது எல்லாமே இருக்கும், பாருங்க. சரி, ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கே தெரியாம பாட்டு பாடுவோண்ணா. பாடிக்கப்பா, யாருப்பா வேணாம்னா. சீட் எங்க? சீட் எல்லாம் இங்க தானே. எடுங்க, சீட் எடுங்க. சார் எடுத்துட்டீங்க, வாங்க சார். நான் பூர்ணா வாடா, திருப்பிக்கிட்டே இருக்க முடியாதா? ஆனா இங்க மாட்டின மாதிரி அங்க ஒண்ணு மாட்டு இருக்கலாம்லண்ணா. எடுத்துட்டீங்க, வா வாடா. நான் தொடக்கரி மாத்தாண்டம். தொடக்கரி மாத்தாண்டம் சன்னா தொடக்கரி மாத்தாண்டம். இந்த சீட்டு தான். இதை போட்டு டேங்க் ஓவர் போடலாம்ல. இந்த புது சீட்டு மாதிரி இடம் வச்சிருக்கீங்க. இதை ஒரு நாள் வச்சுட்டு போனா ஆயில்குள்ள போட்டுருங்க. முடிச்சுட்டு எனக்கு கழுவி தரீங்க. ரைட். பிளேட்டுங்க. பிளேட்டை உள்ள வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து மீட்டியாரோட ஒரிஜினல் சீட்டு. அந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மீட்டியாரோட ஒரிஜினல் பக்கெட் சீட். இதை ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த சீட்டுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் செட் பண்ணி இந்த சீட்டு போட போறோம். இன்கேஸ் நமக்கு இந்த சீட்டு வந்து செட் ஆகல, வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் இதை கழட்டிட்டு இதை மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட ஒரிஜினாலிட்டியில எதுவும் பண்ண போறது, கம்ப்ளீட்டா இந்த சீட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணி இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போறோம். வண்டியோட ஒரிஜினாலிட்டி எதுவுமே பண்ண போறது இல்லை. அதில் ஒரு முயலை நன்கு 4 நாட்கள் நீந்த விடவும். பேனர் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு கட்டுறா வைங்கிற போன வைங்க. ஒரு சின்ன சம்பவம். என்னாச்சு? ஒரு பீஸ் கொளுத்தி விடுவேன். என்ன பீஸ்? இருக்குண்ணா, உள்ள இருக்குண்ணா, உள்ள இருக்குண்ணா, உள்ள இருக்கு. தொடக்கரி மாத்தாண்டம். இருந்தாங்க, ஸ்ப்ரிங் லாக் பண்ணுங்க. சீக்கிரம் வா, டக்கு டக்குன்னு முடி. சக்குன்னு முடிக்கவா? தப்பா இருக்குண்ணா. டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க சொன்ன சாமி. நீங்க வேற ஏதாவது மீனிங்ல பேசினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ அப்படியே எடிட் பண்ணாம போட்டு விட்டுருவேன். நான் பேசாம இருந்தா ஹேண்டில் ரைசர்லாம் வெஸ்டோட ஃபர்ஸ்ட் சீட் வேலையை பார்ப்போம். சீட்டை கொடுங்க. நான் தப்பு பண்றீங்க. ஓடுங்க, இருந்தாங்க. சங்கீத சோரங்கள் வித் ரெஃபரன்ஸா? எஸ், நம்ம நாட் பிடி டிபார்ட்மெண்ட். இதுக்குள்ள புஷ் வருமே. இதாங்க, அதுக்கு வர எல்லா கிட்டும் சொல்றது. இன்னும் ரப்பர் புஷ் ஒன்று வரும். கொடுக்கலையா? இந்த சைடு வாங்க. வீடியோ மறைச்சிட்டு போய் நிக்க கூடாது. இப்படிக்கா நின்று வேலை பாருங்க. புஷ் ஒன்று வரும், ரப்பர் புஷ். ஆமா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு ரப்பர் புஷ் வரும். வரல, பீஸ்ல இருக்கான்னு பாருங்க ஒரு தடவை. ஷேக் ஆகுது பாருங்க. ரப்பர் புஷ்னா ஸ்பேசரா? ஸ்பேசர் மாதிரியே தான். இங்க வாங்க, அந்த சீட் இருக்கிறப்ப பார்த்துருக்கீங்க, இந்த இடத்துல கரெக்டா இருக்கும் ரப்பர் புஷ் ஒன்று வரும். ஸ்ப்ரிங்க ஹோல்ட் பண்றக்கா? ஆமா. ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்றது, இவ்வளவு தூரத்துக்கு அதை தூக்கி பிடிச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி நட்டு மாட்டு.
நட்டு மட்டும் ஆனா இடிக்கணும். என்ன வீடா? இல்லைண்ணா அப்படி பண்ணக்கூடாதுண்ணா. கரெக்டுண்ணா. ஒன்று பண்ணுவோம். நம்ம ஸ்ப்ளெண்டர் மாதிரி வந்தீங்களா, சைடு ஒரு புஷ் வரும் பார்த்துருக்கீங்களா? அதோட வாங்கி ஆல்ட்ரு மாதிரி கரெக்டாக இருக்கும். இதோட சைடு ஒரு புஷ் இருக்கு மாதிரி வருங்க. சிடி செட் வருது. அது என்னண்ணா அந்த புஷ் எல் புஷ் மாதிரி வரும்ண்ணா, செட் ஆகாது. நம்ம வாங்கின பார்ட்ல வந்து சீட்டுக்கு ஸ்ப்ரிங்ல மாட்டுறதுக்கு புஷ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இப்போதைக்கு புஷ்ஷை மட்டும் நம்ம பழைய சீட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கா அப்படி தம்பி. இதுக்கு வந்து ஒரிஜினல் புஷ் வாங்கி இந்த சீட்டையே ரெடி பண்ணி வச்சுப்போம். பிளேட்டுங்கண்ணா இங்க வச்சு மாட்டா இது ஃபிளெக்சிபிளா இருக்காதுண்ணா. லட்சு போனீங்கன்னா மீட்டியாரோட சீட் புஷ் வாங்கிட்டு வந்துருங்க. போட்டாச்சு. இதுவே போட்டாச்சு. வேற புரியல. இதுவே போட்டாச்சு. அப்புறம் அந்த சீட்டுக்கா லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்ச ஒரு சீட்ல மாடிஃபிகேஷன் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலா இந்த கிளாம்ப்ல வந்து ஓஇ கிளாம்ப் வந்து இது பழைய கிளாசிக் மட்டும் தான் செட் ஆகும். இதை மீட்டியாருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த கிளாம்பை மட்டும்தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த கிளாம்பை மாடிஃபை பண்ணனால நம்ம சீட்டை வந்து டைரக்டா இந்த மீட்டியார்ல ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வண்டியோட ஒரிஜினாலிட்டி எதுவும் இம்பாக்ட் பண்ணாது. இன்கேஸ் நமக்கு இது வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட பழைய சீட்டை பை டிஃபால்ட்டா அதில் போட்டுக்கலாம். ஆமா, கண்டினியூ. அது நட்டுங்கண்ணா. ஸ்ப்ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, நட்லாம் எடுக்கல, எல்லாம் அதுல தான் இருக்கு. அவ்வளவுதான், மைக் மாடு இதோட முடிஞ்சு. என்னாச்சு? பெண்ட் ஆயிருக்கு, கழட்டினதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது, அப்படியே வச்சு ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். சங்கீத சூரங்கள் பாகுபலி. ஏய், பிரேமுக்குள்ளதான் வாங்க, திருப்பி வச்சு போன் தான் கீழே விழுகுது. மாத்தி அறுத்துட்டேன். புரியல. மாத்தி அறுத்துட்டீங்க. ஏன் மாத்தி எல்லாம் இருக்குல்லப்பா, இந்த மாத்தி வச்சிருக்கீங்க. அதே கிளாம்பு தான் மாட்டிட்டு இல்ல, நான் ஒரு நிமிஷம் போறேன். ஏதோ ஒரு டிஃபரெண்ட் மாறுது. நான் ஸ்கிராட்ச் பேப்பர் இல்லைண்ணா. புரியல. அந்த பேப்பர் பபுள்ஸ் லோன் கட்ட சொல்லி கட் பண்ணிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது சமாளிக்கணும்ல, என்ன பண்ண சொல்றீங்க? வச்சுக்கோங்க. சின்ன மாடிஃபை தான். ஸ்ப்ரிங் ஒன்று ஷேக் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா பேக் சவுண்டு வரும் பின்னாடி. நாய்ஸ் வரும். என்ன இருக்கு? ஸ்ப்ரிங்ல லைட்டாக ஷேக் இருக்கு. இந்த ஷேக் இருந்துச்சுனாலே பின்னாடி ஒரு மாதிரி சட்டு நாய்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த வாசகம் இப்போ நம்ம வந்து சைடு வாசகம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷேக் இருக்கு. இந்த லைட் டைட் தான் வச்சிருக்கு. இப்போ ஷேக் இல்லை. முன்னாடி போட்ட வாசர்ல வந்து ஸ்ப்ரிங்ல ஷேக் வந்துச்சு.
ஸோ ஷேக் வந்தால் நாய்ஸ் வரும் ப்ளஸ் ஸ்ப்ரிங் கட் ஆகிறது சான்சஸ் இருக்கிறதுனால இந்த ஷேக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சீட்டில். அடுத்து இந்த ஸ்ப்ரிங்கு இந்த சைடு மாட்டலாம். சீட் நல்லா லாக் பண்ணி பிடிச்சிக்கணும். பாக்ஸ் வச்சு ரைட் பண்ண முடியாதா? கன்வானில பண்ண முடியாதா? கன்ல வந்து டார்க் ஹெவியா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 400 மீட்டர் நிற்கும். ஹெவியா அடிச்சாலும் உடஞ்சது நிறைய சான்சஸ் இருக்கு. மேனுவல் டைப்லையும் நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும் எவ்வளோ டைட் வைக்கணும் அப்படின்ட்டு. போயிட்டு இருக்கோம். இதை மாட்டிட்டு நான் வண்டியில குளிச்சு வருவேன். இந்த ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து ஹிமாலயில ஜம்ப் பண்ணி போவீங்கல்ல, சீட்ல ஸ்ப்ரிங் வச்சு குளிச்சு வரேன். அப்ப வண்டி அட்வென்ச்சரா ஓட்டலாமா? கிராமாவே ஓட்டலாங்க. சத்திய சோதனை. இங்கிட்ட சொல்லுன்னா அங்கிட்டு போய் என்ன அது இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள போட்டிருக்க வாசல் வந்து ரொம்ப சின்ன வாசல். நான் கிரீஸ் எடுத்துட்டு வரேன். அந்த கிரீஸ் பாக்ஸ் என்ன ப்ரோ? எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இல்ல இல்ல அது வேண்டாம். அவசரம் கொடுங்க. அதுல போட முடியாது. கட்டணா அப்படியே போடுங்க. நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், விழுகிற நட்டை வந்து கிரீஸ் போட்டு ஒட்ட வச்சிருக்கோம். ரொட்டேட் பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு த்ரெட் மட்டும் மாத்தி எடுத்துக்க போறீங்க. இல்ல கேஸ் த்ரெட் ஆயிடுச்சுன்னா பிடிச்சிக்கணும். கமான். வந்து இங்க சுத்தணும். உள்ள வரணும். இந்த சைடு வந்து மேலே இல்லைண்ணா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் எப்படி போட்டாலும் இப்படிதான் மாறி மாறி வரும். ரெண்டு சைடும் இந்த எட்ஜ் வந்து ரெண்டு ஒன்று வெளியே ஒன்று வந்து உள்ள. இங்க வாங்க. நான் வச்சதுதான். இப்போ எப்படி வேணாலும் இங்க பாருங்க. இது ஒண்ணு இப்படி திரும்பின மாதிரி இப்படி இருக்கா ரைட்டா, இப்படி திரும்பி இங்கிட்டு திரும்பினது இருக்கா ரைட். ரெண்டாவது இதுவும் அதே மாதிரி இப்படி திரும்பி இங்கிட்டு வருது. திருப்பிக்கலாம்ண்ணா. எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம்ண்ணா. ஓகே, டைட் பண்ணுங்க. ஓ லெஃப்ட் ரைட் மென்ஷன் பண்ணிருக்கானா? ஷோரூம்ல எல்லாம் பிடிஐ டிபார்ட்மெண்ட் பண்ணுவானுங்க. நான் உட்காந்து மாடிஃபைன்னு சொல்லலன்னா வண்டிக்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா பிடிஐ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு ஷோரூம்ல. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு ஒரு இதெல்லாம்
ஆமாண்ணா பண்ண மாட்டாங்கண்ணா. அதுக்கு பிட்டு இல்ல, அந்த பிட்டு போட முடியாதுண்ணா இதுக்கெல்லாம். அது மிஷின் கண்ணு பெருசுண்ணா. இருக்கணும். ஓகேண்ணா. ஆ போயிடுச்சு இல்ல. சரி இங்க இருக்கு பாருங்க. அங்க போயிடுச்சா? சரி அந்த பாக்ஸ் என்ன அந்த வண்டிக்கு வாங்கிக்கல தனியா? இல்லைன்னா கடைக்கு போயிட்டு இதே மாதிரி ஆல்ட்ரு தான் வாங்கிட்டு வரணும். வண்டி லுக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போதைக்கு சீட்டை வந்து பொசிஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். நடுவில் இந்த ஸ்டே போல்ட் போடணும். போல்ட் கிடைக்காம இருந்தனால போல்ட் இப்பதான் சோர்ஸ் பண்ணியிருக்கோம். லுக்கு நல்லா இருக்குல்ல? சிங்கிள் சீட்ல என்டையர் மீட்டியாரே வந்து வேற மாதிரி நிக்குது. இதே மாதிரி வைக்கலாம் தான் ஒரு ஆசை. பட் என்னன்னா நம்ம இப்ப அடுத்து லடாக் ரைடு போறோமா, ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டம் இப்படியே வச்சிருக்கிறதுக்கு. ஸோ அதனால ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு 450க்கு அப்டேட் பண்ணலான்னு ஒரு பிளானு. 450 எடுத்ததும் நம்ம வண்டி வந்து கம்ப்ளீட்டா கஸ்டமைசேஷன். லைக் மிஸ்டர் ராவனோட கஸ்டமைசேஷன்னா என்னன்றத வந்து நம்ம லடாக் ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோல பாப்பீங்க. இப்போதைக்கு இந்த கஸ்டமைசேஷனை மட்டும் ஃபுல்லா முடிச்சு காட்டுறோம். போட்டதுக்கு அப்புறம் வண்டி ஒரு டெஸ்ட் ரைட் போவோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க மாடிஃபிகேஷன் வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயங்க. ஏன்னா நாங்களுமே நிறைய ரெஃபரன்ஸ் தேடி பார்த்தோம், ஸ்ப்ரிங் சீட் ஆட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு. பட் எங்கேயுமே எங்களுக்கும் கிடைக்கல. ஸோ நாங்களா ட்ரை பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்குமே வந்து உங்களோட மீட்டியர் 350கோ இல்ல ரீபான் 350கோ வந்து ஸ்ப்ரிங் ஷீட் ஆட் பண்ணும், சஸ்பென்ஷனை ஒன்று கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க தாராளமா உங்க பைக்கை வந்து மிஸ்டர் ராவன் மோட்டோ கேரேஜுக்கு எடுத்துட்டு வரலாங்க. நாங்க இதை பண்ணி கொடுப்போம். நம்ம கேரேஜ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில இருக்க பாரதி நகர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம கிட்ட டோர் ஸ்டெப் பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, ஆடுங்க தம்பி. ஏதோ ஆடணும்னு ஆசைப்படுறப்பல ஆடுங்க தம்பி, வாங்க. टाइगर का हुक्म।